அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேப்டன் சீலன் பவுனியாவிலிருந்து. என்னடா நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எங்களோட இலங்கை மீனவனை இந்தியா மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க. போட்டில் போகும்போது பிடிச்சி அந்த பொடியனை அடித்து பெரிய சித்திரவதை செஞ்சுருக்காங்க. என்னென்னா கடல் கொள்ளையர்கள்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. கடல் கொள்ளையர்கள்னு சொல்லி அது சரியான ஒரு நல்ல வேலை இல்லை. அது ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். அது நீங்கள் பிடிச்சிருக்கிறது ஓகே, பிடிச்சிருந்தாலும் அந்த பொடியான நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்டா, இந்தியா கடற்படை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அது செய்யலை. நீங்கள் முடிவை நீங்களே எடுத்துக்கிறீங்க. பொடியான அடித்து கையெல்லாம் கட்டி காலை கட்டி பெரிய சித்திரமாக செஞ்சுருக்கீங்க. நீங்களே இப்படி செஞ்சீங்களா இருந்தால் அப்போ மற்றாக்களை யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழன் தானே, நீங்களும் ஒரு தமிழன் தான், பிடிச்சவனும் ஒரு தமிழன் தான். ஒரு தமிழனுக்கு நீங்கள் இப்படி செஞ்சீங்களான் தான். அப்போ நாளைக்கு நீங்கள் யோசிக்கலையே, அப்போ நீங்கள் இலங்கைக்கு வரமாட்டீங்களா? தொழில் செய்கிறது தொழில் செய்ய வரமாட்டீங்களா? அப்படித்தான் ஒன்று. இப்படி உங்களை பிடிச்சிருந்தா எங்களோட இலங்கை தமிழர்கள் இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னுடா, நாங்கள் தமிழன், சுத்த தமிழன். அதனால் எங்களை இனத்தவன் அப்படி செஞ்சுருக்க மாட்டான். நீங்கள் மாறி மாறி அவனை அடிக்கிறீங்க, நான் எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, கையை கட்டுறீங்க, காலை கட்டுறீங்க, எவ்வளோ துன்புறுத்தல் செய்கிறீங்க. அப்படி பார்க்க போனால் அவனை என்ன செஞ்சிட்டான்? எங்கே களவெடுக்க வந்தான்? நீங்கள் களவெடுக்க வரலையா? அப்படி பார்க்க போனால் எங்கட நாட்டுக்குள்ளே நீங்களும் தான் வந்து களவெடுக்கிறீங்க. மீன் பிடிக்கிறோன்னு சொல்லி வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க. அதுக்கு எங்களோட மக்கள் அப்படி செய்யலை. எங்களோட அரசாங்கம் அப்படி உங்களை பிடிச்சா கொண்டா உடனே கோர்ட்ஸில் ஆஜர் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு அதை விட என்னென்னா தண்டனை கொடுக்குறதுக்கு நீதிமன்றம் இருக்குது. அப்போ அது அவங்க பார்க்க வேண்டிய அவசியம், அவங்க பார்க்க வேண்டிய வேலை. அதை நீங்கள் கையில் எடுக்கிறது சரியான ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். அது நான் அது வலிமையாக நான் அதை கண்டிக்கணும். ஏன்னா இந்தியா மீனவர்கள் செஞ்சது சரியான பிழையான வேலை அது. ஏன்னா நாளைக்கு நீங்களும் தான் எங்களுடைய இலங்கைக்குள்ளே நீங்கள் தொழில் செய்ய வரத்தான் வேண்டும். ஆனால் இப்படி எங்களோட தமிழர்கள் செய்ய மாட்டாங்க நீங்கள் செஞ்ச மாதிரி. ஆனால் இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை இதுக்கு எடுக்க வேணும். எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இல்லாட்டியும் எப்பயாச்சும் இதே தண்டனை உங்களுக்கு எங்களுடைய மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா நான் என்னத்துக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் செஞ்சது பிடிச்சிங்க ஓகே. என்னத்துக்காக நீங்கள் போய் அவன் என்ன களவெடுக்க வந்தான், என்னத்துக்கு செஞ்சால் கொள்ள வந்தான், நீங்கள் ஈஸியாக சொல்லுங்க. அப்போ ஆயுதத்தோடு பிடிச்சிங்களா, இல்லாட்டி கஞ்சாவோட பிடிச்சிங்களா, தூளோட பிடிச்சிங்களா? என்னத்துக்காக நீங்கள் அவனை என்னத்தோடு நீங்கள் பிடிச்சாலும் அவனை ஒப்படைக்க வேண்டியது உங்களோட கடமை. அரசாங்கத்தோடு ஒப்படைச்சிருக்கணும், போலீஸாரிடம் நீங்கள் ஒப்படைச்சிருக்கணும். அந்த இது செய்யலை. நீங்கள் உங்கள் பாட்டில் நீங்கள் அவனை போட்டு அடிக்கிறீங்க, கொள்றீங்க. அவ்வளோ அது சரியான பிழையான வேலை. எனக்கு பிழைன்னு தோணுச்சு. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்ப்பேன், உங்களுடைய கருத்துக்களை பார்ப்பேன் என்ன மாதிரின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம். ஓகே, நன்றி.